திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞரினுடைய சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பிரச்சார பாடல் தயார் செய்திருக்கிறோம். அந்த பிரச்சார பாடலை கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்கள் மூலமாக வெளியிடுவதில் வழக்கறிஞர் அணி பெருமைப்படுகிறது. நான் உங்களுக்கு பென் ரைஸ் கொடுத்துறேன். ஓகே, கொஸ்டின்ஸ் வேணும்? ஒன்றும் கொஸ்டின் இல்லை. எல்லா சாதனையும் விளக்குற மாதிரி கேசட் அமைச்சிருக்கு, அவ்வளவுதான். சட்டத்துறையின் சார்பில் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்து சட்டத்துறையினுடைய செயலாளர் என்ஆர் இளங்கோவருடைய முயற்சியால் இந்த கேசட் வெளியிடப்படுகிறது. இந்த கேசட் 5 ஆண்டு கால தளபதியுடைய சாதனைகளை இசை வடிவில் எல்லா வாக்காளருடைய மனதையும் பதியக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. தலைமைக் கழகத்தின் சார்பாக சட்டத்துறை செயலாளரையும் சட்டத்துறையையும் வழக்கறிஞரையும் பாராட்டி நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. டீலிமிட்டேஷன் தான் சொல்லியாச்சு. டீலிமிட்டேஷன் லிமிட் எல்லாம் போயிட்டு இருக்கு. What he said? What he has said that there is no discrimination. He said that this particular exercise will be in accordance with what was done during the previous UPA government. There will be no differences and southern state will not be affected is what the Prime Minister. I would like to ask you only one question. As Mr. Modi kept up to his promise in the past, whatever he says, you will act against it totally. என்ன சொன்னார் 2014 எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் பிளாக் பண்ணி ஒழிச்சிட்டு வந்தார். 15 lakhs போடு வந்தார். இதே மாதிரி டிமானிட்டைஸ் பண்ணார். டிமானிட்டைசேஷன் எவ்வளவு பெரிய தோல்வி அடைச்சதோ அதே போலதான் இந்த டீலிமிட்டேஷன் சவுத்தை கம்ப்ளீட்டா முறியடிக்க போது கம்ப்ளீட்டா சவுத்தே இல்லாத அளவுக்கு பார்க்க போறாங்க. சார் நார்த் சவுத் என்ற பிரச்சனையை இவரே உருவாக்குறாரு. தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலங்களுக்கும் இதனால பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை அமித்ஷாவே கொடுத்திருக்காரு. அமித்ஷா என்ன ஆண்டவனா? அமித்ஷா என்ன ஆண்டவனா? அமித்ஷா பொய் சொல்வதற்கே பிறந்தவர், பொய் சொல்லிக் கொண்டே இருப்பவர். ஆகவே அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேர் பண்ணவே அவர் ஏற்கனவே சொன்னல டிமானிட்டைசேஷன் ஆக கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி எல்லாம் போயிட்டு வந்தாரு. ஒரே ஒரு பைசா இந்த கஜானாக்கு லாபம் வந்துதான், ஒரு சிங்கிள் பை வந்துதான். அதாவது அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வராங்க, டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வராங்க. அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அந்த மசோதாவை படிச்சாலே அந்த நம்பிக்கை வர வேண்டும். இட் ஷுட் கிவ் தி கிளாரிபிகேஷன் இன் தி பில் இட் செல்ஃப். தட் இஸ் நாட் தேர் இன் தி பில். மசோதாவில் எந்த உத்தரவாதமும் தரப்படவில்லை. மசோதாவில் இல்லாத உத்தரவாதத்தை வெறும் வாய் வார்த்தையால் பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், யார் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது எழுத்து வடிவில் மசோதாவில் இருந்திருக்கணும் இல்லையா? அது இல்லைன்றது தானே பிரச்சனை. தோல்வி பயத்தினாலதான் இதை கையில் எடுத்து திமுக பிரச்சாரம் பண்றாங்க. எலெக்ஷன் 4 நாள் இருக்கும்போது இப்ப கொண்டாந்து விடுறாரு. யாருக்கு தோல்வி பயம்? அவருக்கு அங்க அதாவது இந்த 2 ஸ்டேட்ல தான் ஏறத்தாழ 85 எம்பிஸ் இருக்காங்க. இவங்க வராம இருந்துட்டாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி வச்சு பாஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனா நாங்க ஏமாறக்கூடியவங்க. எங்கள் தலைவர் கலைஞருடைய மகன், அதனால ஏமாற மாட்டாரு. காசிஸா எடுத்து நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தொண்டரும் கூட்டணி தொண்டரும் தேர்தலை பார்த்துப்போம், உங்க கடமை நீங்க செய்யணும், எம்பி அமைச்சிட்டோம். அதனால இந்த பில் அநேகமா நிறைவேறாது. That is there, always open. But as he rightly said, மசோதான்னு சொன்னார்ல, மசோதால இது இல்ல, இது ஒரு சோதா மசோதா. இந்த மசோதா தமிழ் சொல்லணும்னா இது ஒரு சோதா மசோதா. We will take all legal steps to protect the interest of southern states. Always legal. No. Let it pass first. As our organization says, let the amendment be passed by the let it get the president accept. Then our legal wing will definitely, as you know, the governor's rights we have
filed in Supreme Court and we have succeeded. We have got full confidence in Supreme Court. Definitely will succeed. Thank you. And we have got valid grounds also. Thank you.